பிரசாந்த் கிஷோர், நவம்பரில் தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த முறை இங்கே வந்து பேசும்போது நான் தமிழில் பேசுவேன், முதலமைச்சராக வருவேன், அடுத்த ஆண்டு நான் பீகார் முதலமைச்சராக இருப்பேன், விஜய் தமிழக முதலமைச்சராக இருப்பார். மல்லாக்கப்படுத்திக் கொண்டு விட்டத்தை பார்த்து பேசுவது போலவே இல்லை இது? கேட்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். அப்படி இன்னும் காதுல பக்கத்தில் 2 பேரும் கொஞ்சம் சொல்லி தான் இருக்காங்க. எலெக்ஷன் வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா சார், அண்ணே சிஎம் ஆயிட்டீங்கண்ணே, நீங்கள் தானே சிஎம் அப்படியே சொல்கிற. இந்த சேலத்தில் ஒரு ஆள் இருக்கார், அந்த ஆள் காதில் உள்ள மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ தெரிஞ்சிச்சா? இதுதான் யதார்த்தம். பிரசாந்த் கிஷோர் விஜயோடு ஒப்பிடும்போது பிரசாந்த் கிஷோர் ஸ்டார் அல்ல, ஆனால் பிரசாந்த் கிஷோரின் உழைப்பு பெரிய உழைப்பு. 1 வருஷம் பீகார் பூரா நடந்தார் இருந்தால் சார். சோசியல் மீடியாவில் உண்மையிலே வீடியோ ஃபுல்லாக ட்ரெண்டிங் சார். இளைஞர்கள் கொண்டாடினாங்க சார், நான் பார்த்தேன். அதை நடந்தார் பிரசாந்த் கிஷோர், புரியுதா? விஜய் அந்த உழைப்பே போடல. நான் ஸ்டார்ன்றதுனால அந்த அளவுக்கு உழைக்க வேண்டாம்னு சொல்லலாம். இருந்தாலும் பிரசாந்த் கிஷோரின் கட்சிக்கும் விஜயோட கட்சிக்கும் என்ன பெரிய வேறுபாடு? விஜய் ஸ்டார் என்பதை தவிர்த்து பீகாரில் காஸ்ட் ஒரு பெரிய ஃபேக்டர், ஜாதி ஒரு பெரிய ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. இங்கே ஜாதி இல்லை நம்ம ஊரில், எல்லா ஊர்லேயும் இந்த ஃபேக்டர் தான். இப்போ பிரசாந்த் கிஷோர் ஆர்ஜேடி காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருந்தா நாளைக்கு ரிசல்ட்டை டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணும்போது கூட்டணி வைக்க மாட்டேன்றதுல தீர்க்கமா இருந்தாரு. பிஜேபி அவரை நிப்பாட்டி வச்சிருந்தா